அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, காலச்சக்கரத்தில் 7வதாக வரக்கூடிய ராசி தாங்க துலாம் ராசி. சுக்கிர பகவானே ஆளக்கூடிய இந்த ராசி பார்த்திங்களா, காற்றின் அடையாளமாக பார்க்கப்படுது. மேலுமே இந்த ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது, இவங்களுக்கு பலன்கள்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கா அல்லது பாதகமாக அமைஞ்சிருக்கா, இவங்க ஐப்பசி மாதத்தில் செய்ய வேண்டிய வழி பரிகாரங்கள், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இந்த டைமில் பார்த்திங்களா பலன்கள்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கா, இந்த மாதத்தில் அவங்களுக்கு பலன்கள்லாம் பாதகமாக அமைஞ்சிருக்கா அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தராசை அடையாளமாக கொண்ட ராசி தாங்க இந்த துலாம் ராசி. அனைவரையுமே சமமாக பார்க்க தெரிந்தவங்க, காற்று ராசியை உருவாக கொண்ட இவங்க அதிக நிலையற்ற தன்மை கொண்டவங்க. இருந்தால் கூட இவங்க எந்த ஒரு முக்கிய விஷயத்திலுமே முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் வலுவாகவும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒருவர் கையில தராசை வைத்து கொண்டிருப்பது போன்ற இந்த ராசியோட அடையாளமானது அனைவரையுமே இந்த ராசியில பிறந்தவங்க பொதுவாகவே சமமா பார்க்கக்கூடியவங்களாகவும் சட்டத்தோட விதியை பின்பற்றக்கூடியவர்களும் இருப்பாங்க. இவங்க ஏதாவது தவறு நடப்பதை கண்டாலே அதை தடுக்க கேள்வி எழுப்பவராக இருப்பாங்க. நீதியின் மீது அதிக நாட்டம் கொண்டவங்க, யாருக்குமே அநீதி நடக்கக்கூடாது அப்படின்னு போராடக்கூடியவங்க இவங்க அப்படின்னு சொல்லலாம். மேலுமே இந்த துலாம் ராசியை சேர்ந்தவங்க கலை, படைப்பாற்றல், புதிய எண்ணங்கள் அதிகமாக கொண்டிருப்பாங்க. இவங்ககிட்ட உயர்ந்த லட்சியம் இருக்கும். சுக்கிர பகவானை ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால தோற்றத்தில் கூட கவர்ச்சியாகவும் இயல்புல மகிழ்ச்சியானவர்களாகவும் இருப்பாங்க. மேலுமே சிறந்த நபர்களை நண்பர்களாக வைத்திருப்பாங்க. எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க வேணும், அவங்க கூட இருக்கிறவங்களுமே மகிழ்ச்சியாக இருக்க வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசின்னு தாங்க இந்த ராசி. மேலுமே இந்த துலாம் ராசியை ஆளக்கூடியவர் அப்படிங்கிறதுனால சுக்கிர பகவான் காதல் விஷயத்தில் ஈடுபாடு அதிகமாகவே இருக்கும். மேலுமே எப்போதுமே எதிர்காலத்தின் மீது அதிக ஈர்ப்பு இவங்களுக்கு இருக்கும். அனைவரையுமே நண்பர்களாக பார்க்கக்கூடியவங்க, தனக்கு பிடித்த நபர்களிடம் நண்பர்களாக பழகி அதே மாதிரி இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி ரொம்ப அருமையான ராசிங்க. இந்த ஐப்பசி மாதத்தில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் பெற போகிறாங்க, துலாம் ராசிக்காரர் இந்த மாதம் பொருளாதார நிலை பார்த்திங்களா சிறப்பாக இருக்கும். அப்படின்னா கூட தேவையில்லாத வீண் விரயங்களுமே இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உண்டாகி சரியாகும். மேலுமே மருத்துவ செலவுகள் ஏற்படுத்தும். உணவு விஷயத்தில் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த ஐப்பசி மாதமானது இருக்குது. குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களால் ஒற்றுமை குறைகள் உண்டாகுங்க. ஸோ இதனால் நீங்கள் இறை வழிபாடுகள், பெருமாள் வழிபாடு இந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப சிறந்தது. மேலுமே கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகளும் புத்திரர்களால் மன நிம்மதியற்ற ஒரு நிலையுமே கூட இருக்கும். பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய கடன் வாங்க ஒரு சூழல் கூட நேரம் இருந்தால் கூட உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய அளவு தான் பிரச்சனை இருக்கும். முடிந்த வரைக்குமே நீங்கள் ஆடம்பர செலவுகளை குறைப்பது ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நெருக்கடிகளும் போட்டிகளுமே ஏற்பட்டாலும் அப்படின்னா கூட எதையுமே சமாளிக்கும் ஆற்றலுமே உங்களுக்கு இருக்கும். தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நெருக்கடிகளும் போட்டிகளும் ஏற்படும் அப்படின்னா கூட எதையுமே நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஆற்றலுமே உங்களுக்கு இருக்கும். மேலுமே வாங்கிய கடன்களை திரும்பி செலுத்த முடியாத சூழ்நிலைகளுமே ஏற்படுங்க. கூட்டாளிகளோட ஒற்றுமையற்ற செயல்பாட்டினால அபிவிருத்தியுமே குறையும். அப்படிங்கிறதுனால முடிந்த வரைக்குமே நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். உத்தியோகஸ்தாரர்களுக்கு வேலைப்பளு அதிகரித்த கூட எடுக்கும் பணிகளை நீங்கள் சரிவர செஞ்சு முடிக்க முடியும். நீங்கள் எதிர்பார்க்கும் பதவி உயர்வுகள் தடை தாமதங்களுக்கு பின் உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலுமே உடன் பணி செய்கிறவங்க அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் வீண் பிரச்சனைகள் உண்டாவதை தவிர்க்க முடியும். மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே பெண்களுக்கு உடல்நிலையில் அடிக்கடி பாதிப்புகள் உண்டாகி மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும். இருந்தால் கூட பெரிய பாதிப்புகள் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. திருமண சுபகாரிய முயற்சிகளில் தடைகளுக்கு பின் அனுகூலம் உண்டாகுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை சுமாராக இருக்கும். உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு சூழலானது இருக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே பொது பணிகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைகளுமே இருக்குங்க. முடிந்த வரைக்குமே மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவது ரொம்ப நல்லது. நீங்கள் எடுக்கும் காரியங்களில் தடைகளுக்கு பின்பே உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். அடுத்ததாக பார்த்திங்களா, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை நழுவ விடாமல் பார்த்துக்கொள்வது தான் உங்களுக்கு நல்லது. மேலுமே புதிய வாய்ப்புகள் கிடைப்பதில் ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம். அதை சரியாக பயன்படுத்தி கொள்வது தான் உங்களுடைய புத்திசாலித்தனங்க. பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்கும். மன அமைதியானது உங்களுக்கு இந்த டைமில் குறையும். அதனால் பிரச்சனை அவ்வளோக்கு இல்லை.
மேலுமே உடன் இருப்பவங்களால் வீண் பிரச்சனைகளை சந்திக்கலாம். பண வரவுகள் தேவைக்கேற்றபடியானது உங்களுக்கு இருக்கும். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வியில் ஈடுபாடானது குறையும். ஞாபக மறதி மந்த நிலையானது இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. படிப்பில் நீங்கள் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லாயிருக்கும். மேலுமே உங்களுக்கு படிப்பில் கவனம் குறைவான எதிர்ப்புகள் மதிப்பெண்களை பெற முடியாத ஒரு சூழலானது அமையும். தேவையில்லாத நண்பர்களின் சகவாசமும் பொழுதுபோக்குகளுக்கும் உங்களோட வாழ்க்கை நிலையை மாற்றி அமைக்குங்க. ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேணும். நம்மளுடைய துலாம் ராசியில் பிறந்த பெண்கள் பொறுத்த வரைக்குமே மாணவர்களுக்குமே சித்திரை 3-4 பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதம் உங்களோட திறமைகள் என்னவோ அது எல்லாமே வெளிப்படும். எதுலையுமே எந்த இடத்துலையுமே நியாயத்தையும் நீதியையும் நிலைநாட்டுவதற்காக போராடுவீங்க. நீங்கள் அனைவராலுமே விரும்பப்படக்கூடியவங்கள நபர்களாக இருப்பீங்க. அதிக சுமைகளை எடுத்துக்கொள்வீங்க. அதே நேரம் சின்ன சின்ன பிரச்சனைகளில் தலையிட்டு வெளியில் வர தள்ளாடுவீங்க. ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததுமா பார்த்தீங்களா, சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே ஏற்ற இறக்கமாக ஒரு பொருளாதாரத்தில் இருந்த பாதிப்புகள் பார்த்திங்களா படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். புதிய தொழில்களில் கால் பதிக்க போராடி கொண்டிருந்தவங்க எதிர்பார்த்த மாற்றத்தை காண முடியுங்க. முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். மேலுமே நண்பர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வருவதனால அலுவலக சூழல்களில் இருந்த இறுக்கம் அறிந்து சகச நிலையானது உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது. அடுத்ததாக பார்த்தோமா, விஷாகம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பொறுத்த வரைக்குமே அரசு துறையிலிருந்து சலுகைகளை பெற குறுக்கு வழிகளை தேட வேண்டாம். நேர் வழியிலேயே எதையுமே நீங்கள் சாதிச்சு கொள்ளுங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த டைமில் பார்த்திங்களா சிறப்பாக இருக்கும். பொது வாழ்வில் இருக்கிறவங்க தங்களோட புகழை தக்க வைத்துக்கொள்ள சிறிது சிரமப்பட வேண்டிய ஒரு சூழலானது உங்களுக்கு அமையும். மேலுமே நீங்கள் இறை வழிபாடுகள் செய்வது உங்களுக்கு பல்வேறான மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தும். சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோமா அக்டோபர் 27, 28. அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தோமா அக்டோபர் 20, 21, 16, 17 நவம்பர். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கோபூஜை செஞ்சு பசுவை வணங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழலானது இருக்கும். சுபிட்சம் உண்டாகும். இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு யோகமாக மாறும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி சொல்லப்படும் ராசி கட்டங்களில் 7வதாக இருக்கும் ராசி தாங்க இந்த துலாம் ராசி. இந்த ராசியோட அதிபதி பார்த்திங்களா இன்பங்களுக்கு காரகனான சுக்கிர பகவானே இருக்கிறாரு. ஸோ துலாம் சுக்கிர பகவானோட ஆட்சி வீடு அப்படிங்கிறதுனால இந்த ராசியில் பிறக்கும் நபர்கள் பார்த்திங்களா பெரும்பாலும் குடும்பம் பார்த்திங்களா பெரும்பாலும் ஓரளவுக்கு வசதி படைத்த குடும்பமாகவே இருக்கும். இந்த ராசியில் பிறந்த ஆண் மற்றும் பெண்கள் நல்ல ஒரு தோற்ற பொலிவோடு அழகாக இருப்பாங்க. அடுத்தவங்களை கவர்ந்திழுக்கும் கவர்ச்சி தன்மையுமே கொண்டிருப்பாங்க. இத்தகைய துலாம் ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் யோகமாக அமைய என்னென்ன பரிகாரங்கள் அவங்க செய்யலாம்? இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்குமே துலாம் ராசியில் தங்களோட வாழ்வில் பல நன்மைகள் ஏற்பட வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் லட்சுமி மற்றும் குபேரரோட படங்களுக்கு முன்பு சிறிது கற்கண்டுகளை நைவேத்தியமாக வைத்து தீபதூப ஆராதனை இது எல்லாமே கொளுத்தி லட்சுமி மற்றும் குபேரர் மந்திரங்களை 108 முறை சொல்லி நீங்கள் வணங்குறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா கோவிலுக்கு சென்று நவகிரக சன்னதியில் சுக்கிர பகவானுக்கு மல்லிகை பூக்களை நீங்கள் சமர்ப்பித்து சர்க்கரை கற்கண்டு பொங்கல் இந்த மாதிரியான நைவேத்தியம் எல்லாமே வைத்து நெய் தீப தூப ஆராதனை இது எல்லாமே செஞ்சு சுக்கிர பகவானோட மந்திரங்களை துதித்து வணங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை கொடுக்குங்க. மேலுமே வருடத்திற்கு ஒரு முறை சுக்கிர பகவான் தலமான கஞ்சனூர் கோவிலுக்கு ஒரு வெள்ளிக்கிழமை நாட்களில் நீங்கள் சென்று வழிபட்டு வந்தாலே உங்களோட வாழ்க்கையில் அர்த்தம் புரியுங்க. சுக்கிர பகவான் பார்த்தீங்களா பெண்கள் மற்றும் விலங்குகள் மீது ஆதிக்கம் செலுத்தும் கிரகமாக இருக்கிறாரு. எனவே நீங்கள் பார்த்தீங்களா வசதி குறைந்த பெண் குழந்தைகளுக்கு ஆடை இனிப்பு இந்த மாதிரியான பொருட்களை வாங்கி தடுப்பது ரொம்ப நல்லது. மேலுமே பசுமாடுகள் நாய்கள் குரங்குகள் பறவைகள் போன்ற உயிரினங்களுக்கு உணவு வழங்குவதிலும் சுக்கிர பகவானோட கருணையான பார்வை உங்கள் மீது பட்டு உங்களோட சுக்கிர தோஷங்கள் அனைத்துமே நீக்கும். உங்கள் வீட்டு பெண்களையோ அல்லது மற்ற வீட்டு பெண்களையோ நீங்கள் அடிப்பதோ துன்புறுத்துவதோ திட்டுவதோ இது எல்லாமே அவமானம் செய்கிறதோ முக்கியமாக தவிர்க்கணுங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால சுக்கிரனோட அருள் லட்சுமி தேவியோட அருளாசிகளுமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். பொருளாதார ரீதியில் பல நன்மைகளுமே உங்களுக்கு உண்டாகும். இனி வரக்கூடிய காலங்களுமே உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் பல யோகங்களாக மாறப்போகுதுங்க.
என்ன நண்பர்களே, இந்த பரிகாரங்களை முடிஞ்சால் செஞ்சு பாருங்கள், நல்ல மாற்றம் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இந்த குணங்கள்லாம் உங்களுடைய நண்பர்கள் அல்லது நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்களாக இருந்தாலும் சரிங்க, இந்த மாதிரியான குணங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்களா, கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் உண்மைதான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுடைய ராசி, உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள்.